வணக்கம். ரவிச்சந்திரன், ஜிகேஎஸ்வி கன்சல்டன்சி. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ரீப்ளேஸ்மெண்ட் சேலரி சிஸ்டம். ரீப்ளேஸ்மெண்ட் சேலரி சிஸ்டம் அப்படின்னா, இப்போ நாம் சென்னைக்கோ பெங்களூருக்கோ வேலையை தேடி போகும்போது நமக்கு சாதாரணமாக 5000 20,000 சம்பளத்தில் வேலை கிடைக்கும். அப்போ நாம் நினச்சிக்கிட்டோம், நம்ம திறமைக்காக இந்த 20,000 5,000 கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் நம்ம வேலைக்கு சேர்ந்துருவோம். உண்மையிலுமே இந்த சம்பளம் எதுக்காக இந்த சம்பளம் வச்சுருக்காங்க சொல்லி கேட்டிங்கன்னா, ஈஸியாக ரீப்ளேஸ்மெண்ட். ஒருத்தர் வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா 4 பேர் அங்கே லைனில் நிற்பாங்க. அதுக்காக இந்த சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 வருஷம் கழித்து நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 1000 2000 ஏறி உங்கள் வயசு 30 ஆகும்போது நீங்கள் 20,000 22,000 வாங்கியிருப்பீங்க. ஆனால் எந்த வேலையும் தெரியாது. நீங்கள் பார்த்த வேலை சப்போர்ட் ஸ்டாஃப், அதாவது துணைநிலை ஊழியர், அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த விதமான வேலையும் கற்றுக் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்களும் கற்றுக்கிறதுக்கான அங்கே எந்த வாய்ப்பும் கிடையாது. இதுக்கு பேர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் சேலரி சிஸ்டம். 10 பேர் வேலையை விட்டு போனாங்கன்னா அந்த கவர்ச்சிகரமான சம்பளத்தில் 20 பேர் ரெடியாக நிற்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம யோசித்து முடிவெடுத்து தான் இந்த மாதிரி வேலைகளில் நம்ம சேரணும். இல்லைன்னா 30 வயசு போல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆகிடும். யோசித்து முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.